பிரதமர் அவர்கள் பீகார்ல போறவங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பீகார் மக்களே வந்து பேட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? பிரதமர் என்னைக்கு அவர் வந்து உண்மையை பேசியிருக்காரு? அவர் எல்லா காலத்திலும் பொய் மட்டும்தான் பேசுவார். இல்ல, தமிழ்நாட்டில் இந்த காரணத்தினால் இந்த பீகாரி துன்புறுத்தப்பட்டார். தமிழ்நாட்டில் சில பேரை அவமானப்படுத்துறாங்க அல்லது வந்து இழிவா பேசுறாங்கிறத கூட இங்கேயும் அங்கேயும் இந்த வடக்கன்ஸ்ன்னு சொல்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் சில பேர் பேசுறாங்கிறத நம்ம பார்த்தோம். திமுக தலைவர்கள் துன்புறுத்துகிறார்கள், அதுதான் அவர் சொன்னது. எங்க துன்புறுத்தினாங்க, யாரு துன்புறுத்தினாங்க? சரி, ஒரு வாதத்துக்காக எங்கோ ஒரு திமுக காரர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாஜக காரர்கள் யாராவது ஒருத்தர் இப்படி நடந்துக்கிட்டா, இப்போ ஒரு ஆளு ஒரு குற்றத்துல ஈடுபட்டார், தனிநபரா பார்ப்பீங்களா இல்லை ஒட்டுமொத்தமா பார்ப்பீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க பீகாரிகள் நல்ல சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு 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 தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இரு நாட்டு மக்களுக்கிடையே பகைமை வரட்டும் என்று திட்டமிட்டு நரேந்திர மோடி இதை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் மக்கள் ஒற்றுமைக்கு எதிராகவும் அவர் வைக்கிற பொறுப்புக்கு சற்றிலும் பொருத்தமின்றியும் அவர் நடந்திருக்கார். அது தேர்தலுக்கு இந்த மாதிரி அவர் பேசுறது எப்போதுமே நடந்திருக்கு. 2017 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு ரயில் ஆக்சிடென்ட்டா அது வந்து சதி வேலைன்னார். அப்புறம் அந்த ஐஜி ரயில்வே சொன்னாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது வந்து ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொன்னார். அதே 2017 தேர்தலுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் போய் நின்றுக்கிட்டு, என்னங்க தீபாவளிக்கு செலவழிக்கிற கரண்டை விட ரம்ஜானுக்கு அதிகமாக செலவாகுது இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொன்னார். அது பொய்ன்னு பிறகு ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாங்க. இடுகாட்டுக்கு இருக்கிற இடத்தோட கம்பேர் பண்ணால் சுடுகாட்டுக்கு இடம் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். இப்படி நடந்ததா? அவர் திடுக்கிடுகிற மாதிரி பொய்களை சொல்வதில் வல்லவர். நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா தாலியை கூட பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? மங்கள சூத்ராவை பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எனவே அது அவர் அவர் ஒரு ஹேபிச்சுவல் பீஸ் அஃபண்டர். அவர் அது அவர்கிட்ட இருந்து வேற ஒண்ணு நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? கள்ளிச்செடியிலிருந்து மல்லிகை எதிர்பார்க்க முடியுமா என்ன? பூக்காது. பீகார் எலெக்ஷன்ல போய் எதுக்கு தமிழ்நாட்டை? அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க திமுக ஆர்ஜேடியோட காங்கிரஸோட நெருக்கமா இருக்கு. இந்த ஏற்கனவே நடந்த போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போயிட்டு வந்திருக்காரு, அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. எனவே அங்கே வந்து இவருடைய பேச்சுக்கு ஒரு அப்பீல் இருக்கு அப்படின்னு நினைச்சதுனால இவரை டிஸ்கிரெடிட் பண்றேன்னு நினைச்சு அவரு டிஸ்கிரெடிட் ஆயிட்டார். உண்மையாவே தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பிரதமர் மோடியின் பேச்சுக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரசிப்பதற்குமே இல்ல பிஜேபிக்களை இன்னும் கொஞ்சம் விருப்பம் அதிகமாக? நான் பார்த்த மக்கள் பலரும் ஓஞ்சுலிச்சாங்கிறதா. ஈவன் 1-2 பிஜேபி ஆட்கள்கிட்ட நான் பேசுறேன். அவங்க ஒன்றும் பிஜேபியிலேருந்து மாறிட மாட்டாங்க. ஆனால் பிரதமர் எங்களுக்கு வந்து நன்மை செய்யலை இந்த விஷயத்துல, தேர்தல் அருகில் இருக்கும்போது இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. பாஜக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க. இந்த கூட்டணியில இருந்து இந்த இதெல்லாம் வச்சுட்டு இந்த முறை ரொம்ப தீவிரமா எந்த அளவுக்கு இருக்குங்க? அவங்க மக்கள் மீது எப்போதுமே நம்பிக்கை வைக்கிறவங்க இல்லையே, சதிகளின் மூலமாகத்தான் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. நீங்க நான் சிம்பிளா கேட்கிறேன், போன நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவங்க வந்து என்ன பண்ணாங்க? எக்ஸிட் போல் வாக்களித்து விட்டு வெளியே வருகிறவரிடம் கருத்து கேட்டு போட்டது என்ன? 400 சீட்டுக்கு மேல வாங்குவாங்கன்னா பெரும்பாலும் போட்டாங்க. அது எப்படிங்க சயின்ஸ் திடீர்னு தப்பாச்சு? ஒருத்தம் கூட நியாயம் இல்லாம எல்லாரும் 400க்கு மேலேன்னு சொன்னாங்க. எப்படி நடந்தது? நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்களா நீங்க? எனவே இது எல்லாத்தையும் அவங்க கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நேரட்டிவை செட் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா அவங்க வந்து ஓட்டுக்களை மாத்துவாங்க. 11 நாள் கழிச்சு எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு முதல் ஃபேஸ்ல சொன்னாங்க தேர்தல் ஆணையம். எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு சொன்னதை விட அதிக வாக்குகளை எண்ணுனாங்க. சில இடத்துல குறைச்சி எண்ணியிருக்காங்க.
ஸோ அவர்கள் அவங்க அவங்க பேசிக்காக நீங்கள் ஃபேசிஸ்ட் டெண்டன்சி இருக்கவங்களுடைய அடிப்படையான குணாம்சமே சதிதான். அந்த சதியை நிறைவேற்றலாம் தமிழ்நாட்டிலன்னு அவங்க முயற்சி பண்றாங்க. விழிப்போடு இருக்க வேண்டியது தமிழக மக்களுடைய பொறுப்பு. இல்ல இந்த முறை கொஞ்சம் தெளிவா இருக்கு. எல்லா முறையும் சொல்லுவாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சீட்டு வாங்க. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முன்னிறுத்துறாங்க. அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னு எண்ணமே நீங்க யூ டேக் இட் ஃப்ரம் மீ, அவங்களுக்கு வந்து டார்கெட் திமுக கிடையாது, அதிமுக தான். தமிழ்நாட்டினுடைய நேரேட்டிவ் எதிர்காலத்தில் திமுக வர்சஸ் பிஜேபியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. அப்படி இவங்க அதிமுகவை வளர்க்குறாங்க. எடப்பாடி தான் முதலமைச்சராவா? இப்படி எவ்வளவு கதையை நம்ம கேட்டிருக்கோம். இப்படி எவ்வளவு சரி, இந்த ஏக்நாத் சிண்டே தான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னாங்களா? அடுத்த முதலமைச்சர் ஆக்குனாங்களா? ஏன் இந்த கேள்வியை தூக்கிட்டு எங்ககிட்ட வாரீங்க? என்னை விட நீங்க தான் அதிகமா இது பண்ணிருக்கீங்க. ஒரு கட்சியை உடைக்கிறதுக்காக நீ தான் முதலமைச்சர்னு சொல்ல வேண்டியது, திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக நீ தான் முதலமைச்சர்னு சொல்றது. பிறகு ஏக்நாத் சிண்டேயை நிர்பந்தப்படுத்தி இல்லைன்னா நீயும் உள்ள போக வேண்டியிருக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யார் வந்துட்டா? ஃபட்னாவிஸ் வந்துட்டாரு. ஏன் யாரும் ஏதோ அவர் ஹரிச்சந்திரன் மாதிரியும் பாஜக அது சொல்றதெல்லாம் அப்படியே கேட்குங்கிறது மாதிரி சொல்லிட்டு அலைகிறீங்க. சரி, திமுக அதிமுக ஒத்துக்கல. கூட்டணி ஆட்சின்ற மினிமம் ஒரு இது கூட ஒத்துக்கல. ஆமா, கரெக்ட். ஒத்துக்கிட்டாலும் ஆபத்து இருக்குன்ற. ஒத்துக்காதப்பயே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அதுதான் நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிறவருக்கு தான் அளந்து பேசணும், கரெக்டா பேசணும். நாளைக்கு மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏமாத்த போறவர் அவர் ஒரு சதி திட்டத்தை வைத்திருப்பார், அந்த திட்டத்தை அமல்படுத்துவார்கள். அவங்களுக்கு வந்து டார்கெட்டு இப்ப திமுக அல்ல, அதிமுக தான். யூ டேக் இட் ஃப்ரம் மீ. ஒருவேளை நீங்க வந்து எனக்கு வயசு கொஞ்சம் அதிகம், நான் செத்து கூட போயிடலாம், நீங்க எல்லாம் சின்ன வயசு, நீங்க பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதை 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 குறிச்சு வச்சுக்கணும். இப்படித்தான் அவங்க அசாம் கணபரிசத்தை வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க, அழிப்பாங்க. வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க, அழிப்பாங்க. மெகா கூட்டணியை கட்டமைக்கிறது கூட ஒரு பிளான் நடந்து அழைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்று எடப்பாடி பழனிசாமி பிரதான பொறுப்பு, விஜய் பிரதான பொறுப்பு. இதுல பிஜேபி என்ன பண்ணுறாங்க? எதை வேணாலும் பிரதானப்படுத்துவாங்க, அப்புறம் ஆட்களை வாங்கி இங்க கொண்டு வந்துருவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்க, அதாவது 2019 இல்லை 20ன்னு நினைக்கிறேன், 20 மணிப்பூர், கோவா, இப்படி ஒரு 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் வந்துருச்சு. ஆனா இவங்க கவர்னரை வச்சு பிஜேபியை தான் இழுத்தாங்க. 5 கட்சி அவங்கள அப்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது மணிப்பூரும் இங்கேயும் சேர்ந்து. அதுல 3 கட்சி கொஞ்சம் நல்லா காணும். எங்கன்னு தேடி சொல்லுங்க, எங்கன்னு தேடி சொல்லுங்க. முத பாஜக மேற்கு வங்காளத்துல ஜெயிச்சது வந்து ஜஸ்வந்த் சிங் ஜெயிச்சார், ஒரு மினிஸ்டர் இருந்தார். கோர்க்கா நேஷனல் ஃப்ரண்ட் ஆதரவுன்னு இருந்தார், அவர் தான் ஒரே எம்பி ஜெயிச்சு வந்தார். இப்போ கோர்க்கா நேஷனல் ஃப்ரண்ட் நிற்குதா? செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி. சதிதான் அவர்களுடைய அடிப்படையான கொள்கை. அதுல இருந்து தான் உங்களுக்கு. நன்றி.